இங்க ஒருத்தன் அவன் கேர்ள் ஃபிரெண்ட் குளிச்சிட்டு இருக்குதான்னு நினைச்சு ஒரு வெறியில ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அவங்க அம்மா குளிச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம்குள்ள போயிடுறான். அவ்வளவுதான், இப்படி பிறந்த மேனியா உள்ள வந்த இவனை பார்த்துட்டு அவங்க பதறி போயிட்டு கத்த, இவன் வந்துட்டு அத்தை அத்தை ரொம்ப சாரி அத்தை, நான் தெரியாம உள்ள வந்துட்டு அத்தை, உங்க பொண்ணை குளிச்சிட்டு இருக்கான்னு தப்பா நினைச்சிட்டு அத்தை அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறான். அவங்க வந்துட்டு எப்பா மூட வேண்டியது முதல்ல மூடுப்பா, வெளியே போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. சரிங்கத்த சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாட்டிட்டு வெளியே ஓடி வந்தவன் அடைச்சி இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா வெளியே கரெக்டா அவனோட மாமனார் நின்று இருக்காப்ல. இவரை பார்த்தவன் ஷாக் ஆயிட்டு ஐயோ அப்படின்னு போது, ஆனா அவரு வந்துட்டு இவன் வெளியே வந்தது பார்க்கல போல, குளிக்கிறதுக்காக உள்ள போறாரு போல. இப்ப இதை பார்த்தவன் எங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இப்ப உள்ள போறது சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது அவரு என்ன சொல்றாருன்னா, எது உள்ள போறனா ஏபா சுவிட்ச போட வந்தப்பா நவருப்பா அப்படின்ட்டு சுவிட்ச போட்டு போறாப்ல. ஓ சுவிட்ச தான் போட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா மாமியார் வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து அவங்கள பார்த்துட்டு காலில் விழுவாத குறையா அத்தை ரொம்ப சாரி அத்தை, நான் தெரியாம உள்ள வந்துட்டது அப்படின்னு போது, ஆனா அந்த மாமியாரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருந்தன்மையா, ஏப்பா தெரியாம தானே உள்ள வந்துட்டேன், இது ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் தானே, சரி ஃப்ரீயா விடு, நானே எதுவும் நினைச்சுக்கல, நீ எதை நினைச்சுக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி குக் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் வெளியே பாக்குறாங்க. அப்படி வெளியே பார்த்தா இவங்களோட பொண்ணு வந்துட்டு இந்த டென்னிஸ் கோச்சோட கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தவங்க ஷாக் ஆயிட்டு அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வந்த உடனே என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு மாதிரி கேட்க, என்னமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, என்னடி உன் கோச்சோட கிஸ் பண்ணிட்டு இருக்க, உன் பாய் ஃப்ரெண்ட் உன் மேல உயிரே வச்சிருக்காண்டி, அவனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சு அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு இவன் வந்துட்டு ரொம்பவே கேஷுவலா என்ன சொல்றானா, ஓ அந்த கிஸ்ஸா, அது சும்மா கேஷுவல் கிஸ்மா அப்படின்னு மாதிரி சொல்றா. எது கேஷுவல் கிஸ்ஸா, ஏண்டி உன் அப்பா நானும் 30 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்ததுனால தாண்டி உனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் வந்துட்டு பஸ்ட் ஆயிட்டு என்ன சொல்றானா, ஆமா உண்மையா இருந்துட்டேன், அப்படி உண்மையா இருந்ததுனால உனக்கு என்ன கிடைச்சு, அப்படியே ரிச் ஆயிட்டியா, 30 வருஷமா பாத்திரம் தானே கழுவிட்டு இருக்க, இங்க பாருமா பிராங்கா சொல்லலாம், என் பாய் ஃப்ரெண்ட் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அவன் ஒரு கோடீஸ்வரன், அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் வாழ்க்கை கொஞ்சம் ரிச்சா இருக்கும், அதனாலதான் அவன் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், மத்தபடி அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு கிடையாது, புரிஞ்சதா அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு அம்மா வந்துட்டு இங்க பாரு நீ என்னமோ பிளான் பண்ணிட்டு போ, ஆனா நாளையில இருந்து நீ டென்னிஸ் பிராக்டிஸ்க்கு போக கூடாதுன்னா போக கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுற. சரி கத்தாத போக மாட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிடுற. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு சம்திங் ஏதோ ட்ரை பண்ண போக இவன் வந்துட்டு சாரி ஐ எம் நாட் இன் மூட் அப்படின்னு மாதிரி சொல்லிடுற. சரி இவன் மூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில நடந்த மேட்டரை விட சொல்லிடுறான். இந்த மாதிரி நீன்னு சொல்லிட்டு உன் அம்மா குளிச்சுட்டு இருக்கும்போது பாத்ரூம்குள்ள போயிட்டேன், ஒரே கூத்தாயிடுச்சு அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிடுற. இதை கேட்ட என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இவன் என்ன பண்றானா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டென்னிஸ் பிராக்டிஸ்க்கு போறா. இதை பார்த்துட்டு இவன் அம்மா வந்துட்டு எங்கடி போற, அதை நான் போக கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு போது, நான் போவேனா போவேன் அப்படின்னு மாதிரி போறா. சரி நீ போ, நான் பார்த்தது எல்லாத்தையும் உன் பாய் ஃப்ரெண்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஓ நீ சொல்லுவியா, சொல்லனா சொல்லிக்கோ, நீ என் பாய் ஃப்ரெண்ட சொன்னா நேத்து காலையில பாத்ரூம்ல நடந்த கூத்த நான் அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சொல்றா. ஏய் அது ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல, தெரியுமா அது ஆக்சிடென்ட் தான், அது உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும், ஆனா சிசிடிவிக்கு தெரியுமா, அப்பா நம்புறதுக்கு 2 பேர் பாத்ரூம் விட்டு வெளியே வந்த ஃபுட்டேஜே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு போறா.